இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் வெளிவராத பல மோசமான சம்பவங்கள் நடிகைகளுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏமாற்றுவது, நடிகைகளை ஏமாற்றுவது, அட்ஜஸ்ட்மெண்ட், திருமணம் செய்து கொள்வதாக கூறி எல்லாம் முடிந்த பிறகு யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு பொய் சொல்றது, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ட்டு சொல்றது அப்படின்ட்டு ஏகப்பட்ட நடிகைகள் பல நடிகர்கள் கிட்ட ஏமாந்து போயிருக்காங்க. அப்படி எந்தெந்த நடிகர்கள் கிட்ட ஏமாந்து போயிருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிவராத காரணங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியும், ஏமாந்து போன அந்த 5 பிரபல நடிகைகள் யார் யார் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல முதல்ல நாம பார்க்க போறது நடிகை ஆண்ட்ரியா. தமிழ் சினிமாவில் பாடகியாக இருந்து பின் நடிகையாக மாறினவங்க தான் ஆண்ட்ரியா. மிகவும் சிறப்பான கதாபாத்திரங்களை தேடி பிடிச்சு நடிப்பாங்க. பச்சை கிளி, முத்துச்சரம், 1000ல் ஒருவன் போன்ற படங்கள்ல நடித்து பிரபலமானாங்க. பின்னணி பாடகி மட்டுமில்ல, படங்களுக்கு டப்பிங்கும் கொடுத்துட்டு வராங்க. தமிழ்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. வடசென்னை, விஸ்வரூபம், தரமணி போன்ற படங்கள் ஆண்ட்ரியாவுக்கு வெற்றி படங்களாக அமைந்தது. இப்படியாப்பட்ட நடிகை ஆண்ட்ரியாவுடைய வாழ்க்கையில பல மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. வாழ்க்கையிலையும் பல பேர் விளையாடி இருக்காங்க. பெரும் சர்ச்சைகளுக்கும் பெயர் போனவங்க தான் ஆண்ட்ரியா. ஒரு முறை ஆண்ட்ரியா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பிரபலம் தன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழ் சினிமா துறையினரை அதிர வச்சிருந்தாங்க. 2020 ஜனவரி மாத ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன ஒரு நபரால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அப்படின்ட்டு ஆண்ட்ரியா சொன்னாங்க. இது மிக பெரும் அளவில் வைரலானது. அதாவது நடிகை ஆண்ட்ரியா அவர்கள் புரோக்கன் விங் அப்படின்ற தலைப்புல கவிதை புத்தகம் ஒன்றை எழுதியிருந்தாங்க. இந்த புத்தகத்துடைய வெளியீட்டு விழா ஜனவரி மாதம் 2020 பெங்களூர்ல நடந்தது. அப்போது அந்த புத்தகத்துல சோகமான வரிகள் பல இருந்ததே அப்படின்னுட்டு ஆண்ட்ரியா கிட்ட அங்க இருந்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு ஆண்ட்ரியா என்ன சொன்னாங்கன்னா, திருமணம் ஆன ஒரு நபருடன் நான் நெருக்கமா இருந்தேன், அதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகுந்த துன்புறுத்தலுக்கு ஆளான, அவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆண்ட்ரியா அவர்கள். அங்கிருந்த பலருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைந்தாங்க இதை கேட்டு. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல, இதனால சில நாட்கள் நான் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த திருமணமான நபர் யாரா இருக்கும் அப்படின்ட்டு நாம தேடி பார்த்தா அங்க ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடிகைகள் சர்ச்சை, கிசு அப்படின்ட்டு பெயரை எடுத்தாலே ஆண்டவருடைய பெயரும் கண்டிப்பா வந்துடும். ஆண்டவர்னா வேற யாரும் இல்ல, கமல் தான். கமல் அவர்களுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் அப்படி என்னதான் சம்பவம் நடந்தது அப்படின்னுட்டு நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் அனைத்தையுமே ஆதாரத்தோட தான் சொல்றேன், எதுவும் வதந்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதோட, கமலும் ஆண்ட்ரியாவும் சில வருடங்கள் நெருக்கமா இருந்தாங்க. இதன் காரணமாகத்தான் தொடர்ந்து கமல் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல ஆண்ட்ரியாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னுட்டு பைல்வான் சொன்னதோட மட்டுமல்லாம, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை அப்படின்ற மாதிரி கமல் யாரையும் வற்புறுத்தி கூப்பிட மாட்டாராம் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. கமல் மீது இருக்க ஒரு பிரியத்தால அந்த நடிகைகளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையால தானா வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் சொன்னதோட மட்டும் இல்லாம, இதெல்லாம் தவறு கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. எது எப்படியோ ஆண்ட்ரியாவும் ஆண்டவரும் நல்லா வாழ்ந்து இருக்காங்க அப்படின்றது மட்டும் இதுல இருந்து நல்லா தெரியுது. இது மட்டும் இல்ல, சுச்சி லீக்ஸ் அப்படின்றத நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பல நடிகைகளுடைய உண்மை முகத்தை, சம்பவத்தை வெளியிட்டு அதிர வச்சிருந்தாங்க. ஒரு சமயத்துல, அதாவது அந்த நேரத்துல, அந்த சுச்சி லீக்ஸ் வெளியான நேரத்துல 2017 மார்ச் மாதம் 5ஆம் தேதி மாலை கமல் மற்றும் ஆண்ட்ரியாவுடைய லீலைகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சுச்சி லீக்ஸ் தெரிவித்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இவங்க, அதாவது கமல் மற்றும் ஆண்ட்ரியா அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு ஆதாரமா இருக்கின்றது. ஆண்ட்ரியாவுடைய வாழ்க்கையில அடுத்து வந்தவர் தான்
அனிருத் அவர்கள். நடிகர் தனுஷ் அவர்களின் 3 படம் மூலமா சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் அனிருத். அதன் பிறகு விஜய், ரஜினி, அஜித், கமல் அப்படின்னு தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவின் படங்களுக்கு இசையமைத்து மிக பெரும் இசையமைப்பாளரா தற்போது வலம் வந்துட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இசையமைப்பாளராக அறிமுகமான காலகட்டத்தில் அனிருத்தும் ஆண்ட்ரியாவும் காதலித்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்றார் போல அவங்க நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. அனிருத்தும் ஆண்ட்ரியாவும் சில காலம் காதலித்து வந்த நிலையில அவங்க பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாச்சு. இந்த காதல் தோல்வி, கிசு வதந்தி இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னுட்டு நேரா அவர்கிட்டயே கேட்டலாம் அப்படின்ற மாதிரி காதல் தோல்வி குறித்து அனிருத் கிட்டயே ஒரு முறை கேட்கப்பட்டது. அவர் என்ன சொன்னார்னா, நான் காதலித்த பெண் என்னை விட 6 வயசு பெரிய பெண்ணாக இருந்ததால எங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருந்துச்சு, அதனால பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஆண்ட்ரியாவை அனிருத் காதலிக்கும் போது ஆண்ட்ரியாவுக்கு 25 வயசு, அனிருத்துக்கு 19 வயசு. சரி, ரைட்டு, இதுல இருந்து அனிருத் ஆண்ட்ரியாவை தான் காதல் பண்ணி இருக்காரு அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுதுன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கூவ ஆரம்பிச்சாங்க. அனிருத் ஆண்ட்ரியா எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்றது சுச்சி லீக்ஸ் வெளியிட்ட புகைப்படத்திலிருந்தே பலருக்கும் தெரிந்திருக்கும். இப்படியா ஆண்ட்ரியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரும் அனிருத்தும் ஒரு நல்ல அன்பை செலுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, சிரிக்காம புரிஞ்சிக்க முடியுது. இது மட்டும் இல்ல, முதல்ல செல்வராகவனுடன் ஆண்ட்ரியா இணைத்து பேசப்பட்டாங்க. அப்புறம் போட்டோகிராபர் சுந்தருடன் இணைத்து பேசப்பட்டாங்க. தமிழ்ல தான் இப்படி கிசுகிசுகள் அதிகமா வருது அப்படின்னுட்டு கேரளா பக்கம் போனாங்க. அப்ப அங்க நடிகர் பகத் பாசிலுடன் இணைத்து பேசப்பட்டாங்க. சரி, இது சரிபட்டு வராது அப்படின்னுட்டு திரும்பவும் தமிழ்நாட்டு பக்கம் வந்தவங்க நடிகர் சிம்புவோட இணைத்து பேசப்பட்டாங்க. சரி, அடுத்து பிறக்க போகின்ற 2014 எந்த பிரச்சனையும் வராம கிசுகிசுவும் வராம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சாங்க. அதாவது இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது 2014 பிறப்பதற்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடியே இவ்வளவு சம்பவங்கள் நடந்து இருக்கின்றது. இவ்வளவு பேர் ஆண்ட்ரியாவிடம் அன்பை செலுத்தி விட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லோருக்கும் பிறகு வந்தவங்க தான் அனிருத்தும் ஆண்டவரும். இப்படியா ஆண்ட்ரியாவுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இன்னும் தொடர்கின்றது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததான் இந்த வரிசையில 2வதா நாம பார்க்க போறது நடிகை சோனா. நடிகை சோனாவுக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் மகன் எஸ்பி சரணுக்கும் இடையே நடந்த மிகவும் ஒரு மோசமான சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த மோசமான சம்பவம் நடந்தது 2011ஆம் ஆண்டுல. குரு என் 4, குசேலன், கோ 10க்கு 10 அப்படின்ட்டு ஏகப்பட்ட திரைப்படங்கள்ல கவர்ச்சி வேடங்கள்ல நடித்து கலக்கி கொண்டிருந்தவங்க தான், அந்த சமயத்துல கலக்கி கொண்டிருந்தவங்க தான் நடிகை சோனா. இப்படியாப்பட்ட இந்த சோனா தற்போது பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபுவின் நெருங்கிய நண்பி அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அந்த 2011 சமயத்துல பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு தயாரிப்புல சோனா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது படம் தயாரிக்க திட்டமிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல எஸ்பிபி மகன் எஸ்பி சரண் மீது சோனா சென்னை பாண்டி பஜார் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பி சரண் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்ட்டு அந்த புகார்ல சொல்லியிருந்தாங்க. எஸ்பி சரண் பார்த்தீங்கன்னா சென்னை 28, மழை, ஆரண்யகாண்டம், உன்னை சரணடைந்தேன் அப்படின்ற படங்களை சொந்தமா தயாரிச்சு இருக்காரு. அது மட்டும் இல்ல, உன்னை சரணடைந்தேன் அப்படின்ற படத்துல 2 கதாநாயகர்கள்ல ஒரு கதாநாயகராகவும் இந்த எஸ்பி சரண் நடிச்சிருக்காரு. அப்படி என்னதான் சோனாவுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை, அப்படி என்ன ஒரு மோசமான சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் அவர்களுடைய மங்காத்தா படம் மிக பெரும் அளவுல வெற்றி ஆனதுக்காக அந்த படத்துல நடிச்சிருந்த நடிகர் வைபவ் அவருடைய வீட்டில் 2011 செப்டம்பர் 14 புதன்கிழமை அன்னைக்கு இரவு ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டியில பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு, அரவிந்த், அஸ்வின், ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன், டான்ஸ் மாஸ்டர் அஜய் ராஜ், பிரேம்ஜி, அதாவது வெங்கட் பிரபுவின் தம்பி நடிகர் பிரேம்ஜி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டாங்க. இவங்க கூட எஸ்பி சரணும் கலந்து கொண்டாரு.
அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு என்னுடைய நண்பர் அப்படின்றதுனால நானும் இந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டேன் அப்படின்னுட்டு சோனா சொல்லியிருந்தாங்க. அப்போதுதான் பார்த்தீங்கன்னா மது விருந்து நடந்தது. அந்த சமயத்துல தான் எஸ்பி சரண் என்கிட்ட தவறா நடந்து கொண்டாரு, நான் மிக பெரும் அளவுல பயந்துட்டேன், அழவும் செய்தேன், நான் கவர்ச்சி நடிகை தான், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சோனா ரொம்பவே அழுகையோட சொல்லியிருந்தாங்க. இப்ப இல்ல, ஏற்கனவே ஒரு முறையே என்கிட்ட எஸ்பி சரண் தப்பா பேசி இருக்கிறாரு. அப்பையில இருந்தே நான் அவர்கிட்ட பேசுறதையே விட்டுட்டேன். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. 10-15 நாள்ல நான் அவருக்கு டைம் தரேன், அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா என்னுடைய மறைவுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னுட்டு எழுதி வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசி சோனா அவர்கள் அதிர வச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் பற்றி செப்டம்பர் 15 வியாழக்கிழமை 2011 அன்னைக்கு இரவு சென்னை பாண்டி பஜார் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அழகுவை நேரில் சந்தித்து புகாரும் கொடுத்திருக்காங்க சோனா அவர்கள். இந்த சம்பவம் பற்றி எஸ்பி சரண் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் சோனா கிட்ட பேசினது உண்மைதான், ஆனா நான் சோனா கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, பிஸ்னஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், மற்றபடி நான் தவறா எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி எஸ்பி சரண் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்படி பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. இந்த சமயத்துல தான் சோனா அவர்களை எஸ்பி சரணின் தந்தை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. சோனா கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஸ்பி சரண் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்படி நிலைமை மோசமாகி வருவதால இதை பார்த்து புரிந்து கொண்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சமாதானம் பேசுவதற்காக முடிவு செய்தார். 2011 செப்டம்பர் 20 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை சோனாவை பார்ப்பதற்காக மருத்துவமனை போயிருக்கிறாரு எஸ்பிபி சார் அவர்கள். அதாவது சரணால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருக்காங்க சோனா. அங்க போன எஸ்பிபி சார் அவர்கள் கிட்ட வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்கள் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க சோனா. இதையெல்லாம் பார்த்துட்டு பையன் மேல தப்பு இருக்கு அப்படின்றதை புரிந்து கொண்டு அவனை நேர்ல வர சொல்றேன், நேர்ல மன்னிப்பு கேட்க சொல்றேன், அது மட்டும் இல்ல மன்னிப்பு கடிதமும் எழுதி தர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சோனா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது மிக பெரும் மனிதரான எஸ்பிபி சார் அவர்கள் தன்னுடைய மகனால இப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரத்திலையும் அப்போது மிக பெரும் அளவுல பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்துதான் இந்த வரிசையில் 3ஆவதா நாம பார்க்க போறது நடிகை விஜயலட்சுமி. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடித்து புகழ் பெற்றவங்க தான் நடிகை விஜயலட்சுமி. வாழ்த்துக்கள் அப்படின்ற படத்துல நடித்த போது நடிகரும் அரசியல்வாதியுமான சீமான் விஜயலட்சுமி இடையே காதல் ஏற்பட்டிருக்கின்றதாம். 2008 மிக பெரும் சம்பவமே நடந்திருக்கின்றது. 2008 இருந்து 2011 வரைக்கும் சீமானும் நானும் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம், ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர வச்சிருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள். சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிட்டாரு அப்படின்ட்டு 2011 சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் சீமான் மீது தொல்லை கொடுத்தல், மிரட்டல், மோசடி செய்தல் ஆகிய குற்றங்களை குறிக்கக்கூடிய 417, 420, 354, 376, 506 உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு போய் சீமான் என்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்திருக்கிறாரு, அதனால இந்த புகார் மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரியும் மனு அளித்தாங்க விஜயலட்சுமி. அந்த புகார் அப்படியே அதன் பிறகு விடப்பட்டது. மதுரை செல்வம் அப்படின்றவர் மூலமா சீமான் சமாதான முயற்சிகள் செய்திருக்காராம். மேலும் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு கயல்விழியை திருமணம் செய்து கொண்டாரு சீமான். மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்ட என்னை ஏமாற்றிட்டாரு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சி ஆட்களை வைத்து சீமான் என்ன மிரட்டுறாரு அப்படின்ட்டு 2013 ஆகஸ்ட் 28 சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் விஜயலட்சுமி அவர்கள் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அவரோடு தமிழர் முன்னேற்ற படை என்ற அமைப்பின் தலைவி வீரலட்சுமியும் அப்போது வந்திருந்தாங்க. கண்ணீர் விட்டு விஜயலட்சுமி அழுதாங்க. சீமானை கைது செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு ஆவேசமாகவும் சொல்லியிருந்தாங்க. 12 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஏன் இந்த புகார் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு
வாடா போடா அப்படின்னுட்டு பத்திரிகையாளர்கள் மீது மிகவும் கோவப்பட்டாங்க விஜயலட்சுமி. இதனிடையே பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமியிடம் கோயம்பேடு துணை கமிஷனர் உமையாள் அவர்கள் 2023 ஆகஸ்ட் 31ஆம் தேதி 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினாங்க. அப்போது போலீசாரிடமும் அழுது கொண்டே பேசிய விஜயலட்சுமி எப்படியாவது சீமானை கைது செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு விஜயலட்சுமியை திருவள்ளூர் மாவட்ட மகளிர் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி பவித்ரா முன்பு 2023 செப்டம்பர் 1ஆம் தேதி பகலில் ஆஜர்படுத்தினாங்க. விஜயலட்சுமியிடம் 2011 பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் ஏற்கனவே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் 161 வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கான். அதனால அவங்க கிட்ட மீண்டும் வாக்குமூலம் பெற வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீமான் என்னிடம் அவருடைய நண்பரும் மறைந்த வழக்கறிஞருமான தடா சந்திரசேகர் மூலமா சமாதானம் பேசினாரு. என்னை மனைவியாகவும் கயல்விழியை துணைவியாகவும் வைத்து பகிரங்கமாக வாழ தயார், ஆனால் கொஞ்சம் பொறுத்திரு என்று சொன்னாரு. நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் சீமான் தரப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவர் எனக்கு பணமும் மாசம் அனுப்பிட்டு வந்தாரு, அதையும் நிறுத்திட்டாரு. நான் இப்போது எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிறேன். சீமானை நம்பி என்னை இழந்து இருக்கிற நானு 7 முறை கர்ப்பமான அதையும் கலைச்சிட்டேன். இதனால என்னுடைய உடல் நலமும் கெட்டு போச்சு. இப்போதாவது எனக்கு நீதி வேண்டும். அவருடைய ஆட்கள், அதாவது சீமானுடைய நெருங்கிய ஆட்கள் என்னை தொடர்ந்து மிரட்டி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்ணீரோட விஜயலட்சுமி தற்போது சொல்லியிருக்காங்க. அதாவது சீமான் விஜயலட்சுமி விவகாரம் 14 வருடங்களாக தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கு. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரம், புகைப்படம் ஆதாரம், இது எல்லாத்திலே இருந்தும் தெல்ல தெளிவாக தெரிகின்றது. ஆனா இது சம்பந்தமாக சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் பலரின் ஆதங்கமாக இருக்கின்றது. சீமான் விஜயலட்சுமி விவகாரம் திரையுலகில் மட்டுமல்ல, திரைத்துறையினர் இடையே மட்டுமல்ல, அரசியல் வட்டாரத்திலையும் அரசியல் முக்கிய புள்ளிகளிடையேயும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீமான் விஜயலட்சுமி விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில 2008 2011 வரை சீமானுடன் குடும்பம் நடத்தின ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னதோட 2011 சீமான் என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்தாங்க. அதன் பிறகு பெருசா கண்டுக்கவே இல்லை. அதன் பிறகு ஒரு 2-3 முறை இது சம்பந்தமாக பேசியிருப்பாங்க. திரும்பவும் 2023 தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசிட்டு இருக்காங்க. சீமான் மற்றும் விஜயலட்சுமியுடைய இந்த விவகாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் இந்த வரிசையில 4ஆவதா நாம பார்க்க போறது நடிகை அமலா பால். நடிகையாக அறிமுகமான புதுசிலேயே சர்ச்சைக்குரிய பல கதாபாத்திரங்கள்ல நடித்திருந்தாலும் அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் உச்ச நடிகையாக தற்போது வலம் வந்து கொண்டிருக்காங்க. இவங்க சிந்து சமாவளி அப்படின்ற படத்துல தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினாங்க. அதன் பிறகு மைனா, தெய்வ திருமகள், வேட்டை, காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்ட்டு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தலைவா படத்துல நடித்த போது அப்படத்தின் இயக்குனர் ஏஎல் விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனா அமலா பாலுடைய போக்கு சரியில்லை அப்படின்றதுனால விவாகரத்து செய்திருக்கிறாரு. அதன் பிறகு ஏஎல் விஜய் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் இருக்கிறார். இதனிடையே பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த நபர் ஒருவரை காதலித்து வந்திருக்காங்களாம் அமலா பால். அவர் கூட நெருக்கமாக ரகசிய திருமணமும் செய்து கொண்டு வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. பின்னர் அவரையும் விட்டு பிரிந்து சுதந்திரமாக வாழ்ந்து சுத்திட்டு வந்திருந்திருக்காங்க. இதனையடுத்து தான் அண்மையில ஜகத் தேசாய் அப்படின்றவரை 3ஆவதாக திருமணம் செய்து கொண்டாங்களாம். திருமணத்துக்கு முன்னரும் பின்னரும் அவருடன் இருக்கக்கூடிய நெருக்கமான புகைப்படத்தையும் அவங்க வெளியிட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அதுவும் இல்லாம திருமணமாகி 2 மாதம் கூட ஆகல, அதற்குள்ளார தான் கர்ப்பமாக இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதா ரசிகர்களிடையே. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அமலா பால் குறித்து சொன்ன விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அமலா பாலும் ஒல்லி நடிகரும் நல்ல ஒரு புரிதல்ல இருந்தாங்களாம். அந்த சமயங்கள்ல நள்ளிரவு 12 மணிக்கு கூட அந்த ஒல்லி நடிகர் போன் செய்து அழைப்பாராம். அமலா பாலும் போவாங்களாம். அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருப்பது மிக பெரும்
சர்ச்சையாகி இருக்கின்றது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததான் இந்த வரிசையில் 5வதா நாம பார்க்க போறது நடிகை த்ரிஷா. நடிகை த்ரிஷா தமிழ் சினிமாவிற்கு நடிக்க வந்து 20 வருடங்கள் ஆனாலும் இன்னமும் தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கன்னியாகவே வலம் வந்து கொண்டிருக்காங்க. ஏகப்பட்ட காதல், தோல்வி, சர்ச்சைகள், கிசுகிசுக்கள், நிச்சயம் முடிந்து திருமணம் வரை சென்றும் திருமணம் ஆகலை அப்படின்ட்டு பல மோசமான சம்பவங்கள் த்ரிஷாவின் வாழ்வில் நடந்திருக்கின்றது. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் என்ட்ரியான த்ரிஷா அங்கும் முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து பெரும் புகழ் அடைந்தாங்க. இதனால த்ரிஷாவின் சாம்ராஜ்யம் தமிழ்நாடு மட்டுமில்லாம ஆந்திராவுக்கும் விரிவடைந்தது. அதனை அடுத்து இந்திக்கு சென்ற த்ரிஷாவால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல. தொடர்ந்து தமிழில் முன்னணி இடத்துல தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க. இப்போது கூட பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நடித்து தன்னுடைய மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்காங்க. த்ரிஷாவுக்கு தற்போது 40 வயசாகுது. இருந்தாலும் இதுவரை அவங்க திருமணம் செய்து கொள்ளலை. சில வருடங்களுக்கு முன்னாடி வருண் அப்படின்ற தொழிலதிபர் கூட நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் அதன் பிறகு திருமணம் நடக்கலை. இதற்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கின்றதாம். குறிப்பாக தெலுங்கில் நடித்த போது த்ரிஷா ராணா டகுபதியை காதலித்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த காதலும் பாதியில் முடிந்து போயிடுச்சான். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்களுடைய இந்த காதல் முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராணா டகுபதி மற்றும் த்ரிஷா இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகி அப்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது ராணா டகுபதி பார்த்தீங்கன்னா ராமநாயுடு குடும்பத்தை சேர்ந்தவராம். ரொம்பவே செல்வாக்கு மிகுந்த குடும்பம். இவருடைய சித்தப்பா தான் வெங்கடேஷ். நாகார்ஜுனா குடும்பம், ராணா குடும்பம் எல்லாமே உறவினர்கள் தான். அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள்ளார மிகவும் ஒற்றுமையாக இருப்பாங்களாம். குறிப்பா திருமணம் அப்படின்னா தங்களுடைய சொந்த பந்தத்துக்குள்ளார மட்டும்தான் நடக்குமா. அப்படிதான் நடக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்களாம். அப்படிதான் நடக்கும் அப்படின்னுட்டும் சொல்லப்படுகின்றது. சமந்தாவை கூட, நடிகர் சமந்தாவை கூட முதல்ல நாகார்ஜுனா குடும்பம் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. ஆனா நாக சைதன்யா ஒற்றை காலில் நின்றதால மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாங்களாம். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுடன் ராணாவுக்கு காதல் இருப்பதை ராணா குடும்பம் சுத்தமாக விரும்பலையாம். அதனால தான் அவர்களுடைய காதலை ஆரம்பத்திலேயே முறிச்சிட்டாங்களாம். அதாவது காதல் பார்த்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அவங்களுடைய காதலை முறித்துட்டாங்களாம். முக்கியமா தெலுங்கில் த்ரிஷாவின் மார்க்கெட் காலியானதற்கும் அந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் பரபரப்பான செய்திகள் வெளியானது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த மொத்த தகவலையும் பார்த்தீங்கன்னா பிரபல பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான செய்யாறு பாலா அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கும் தொழிலதிபரும் பட அதிபருமான வருண் மணியன் அப்படின்றவர் கூட காதல் மலர்ந்திருக்கு. இருவரும் தனி விமானத்துல தாஜ்மஹாலுக்கு போய் வந்தாங்க. இவர்களுடைய காதலை 2 பேரின் பெற்றோர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. த்ரிஷா வருண் மணியன் நிச்சயதார்த்தம் 2015 ஜனவரி 23ஆம் தேதி சென்னையில் நடந்தது. வாயை மூடி பேசவும், காவிய தலைவன் ஆகிய 2 படங்களுக்கு பிறகு நடிகர் ஜெய் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க திரு இயக்கத்தில் ஒரு புதிய படம் தயாரிக்க திட்டமிட்டிருந்தாரு வருண் மணியன் அவர்கள். இந்த படத்துல முதல்ல கதாநாயகியாக த்ரிஷா நடிப்பதாக இருந்தது. திடீர்னு அந்த படத்துல இருந்து த்ரிஷா விலகி கொண்டாங்க. அவங்களுக்கு பதிலாக டாப்ஸி ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. இந்த பிரச்சனையால தான் த்ரிஷாவுக்கும் வருண் மணியனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம த்ரிஷா அவர்கள் திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வருண் மணியனின் குடும்பத்தினர் விரும்பவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. த்ரிஷாவுக்கும் வருண் மணியனுக்கும் 2015ஆம் ஆண்டு இறுதியில் திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனா இந்த மாதிரியான சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக இவர்களுடைய திருமணம் நின்று போய்விட்டது. நிச்சயதார்த்தத்தின் போது த்ரிஷா விரலில் வருண் மணியன் அணிவித்த மோதிரத்தையும் த்ரிஷா கழட்டிட்டாங்க. த்ரிஷா திருமணம் நின்று போனதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருக்கின்றது. 2017 நவம்பர் 7ஆம் தேதி விகடன்ல ஒரு செய்தி ஒன்று வெளியானது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, த்ரிஷா மற்றும் வருண் நிச்சயதார்த்தத்துக்கு திடீர் வருகை தந்த தனுஷ் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. தனுஷுக்கும் வருணுக்கும் இடையில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரத்துல தான் த்ரிஷாவுக்காக வந்த தனுஷின் மேல் மொத்த பழியும் போடப்பட்டது அப்படின்ற மாதிரி விகடன்ல சொல்லியிருந்தாங்க.
ஆளுக்கு 1000 காரணங்கள் சொன்னாலும் திரிஷா தரப்பிலிருந்து நிஜமான காரணங்கள் எதுவும் சொல்லப்படலை. இது எங்க வீட்டு பெரியவங்களோட முடிவு, அவங்க முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளான பதிலோடு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதாவது அந்த நிச்சயதார்த்த முடிவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க திரிஷா அவர்கள். அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய திரையுலக வட்டாரங்களுடன் அவ்வப்போது பார்ட்டியில கலந்து கொள்வாரு. அந்த வகையில சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் திரிஷாவுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியானது. ஏற்கனவே இவங்களுக்குள்ளார காதல் கிசு கிசு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்த நிலையில, அது மட்டும் இல்லாம வருண் மற்றும் திரிஷாவுடைய நிச்சயதார்த்தம் நின்று போனதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வரும் நிலையில இப்படியாப்பட்ட ஒரு புகைப்படம் வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை ரசிகர்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னும் பல நடிகர்களால் பார்த்தீங்கன்னா திரிஷாவுடைய வாழ்க்கை, அதாவது திரிஷாவுடைய நிச்சயதார்த்தம் நின்று போனது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. திரிஷாவுடைய வாழ்க்கையிலையும் பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வந்து போயிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட மோசமான பல விளைவுகளையும் சந்தித்து இருக்காங்க அப்படின்றது. அதாவது நடிகைகளுடைய வாழ்க்கையில நடிகர்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்றது நாம பார்த்த இந்த 5 நடிகைகள்ல இருந்தும் யார் யாரெல்லாம் அந்த நடிகைகளை பயன்படுத்தி கொண்டாங்க, எந்தெந்த நடிகர்கள் பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இதுல உங்களுடைய கருத்துகள், உங்களுக்கு ஏதேனும் இந்த விஷயங்கள்ல தெரிந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்தெந்த நடிகர்களால் எந்தெந்த நடிகைகள் பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க, ஏமாற்றப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.